வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் எஸ்பி கேட்ஸ், அதாவது உங்கள் பிரசாந்த். நீங்கள் அனைவரும் எங்கள் யூடியூப் சேனலுக்கு வந்ததுக்கு, அதாவது நம்ம எஸ்பி கேட்ஸ் சேனலுக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி. இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் மற்றும் சமூக அமைப்பில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்திய ஒரு சம்பவம் மற்றும் விஷயத்தை வச்சு நாங்கள் விவாதிக்க போகிறோம். அது என்னன்னு சொன்னால், திமுக அரசு இருக்குல்ல, டிஎம்கே, அவங்க டாஸ்மாக் மூலம் நடந்த ஒரு ஊழலை பற்றி, அதன் முறைகளை பத்தி நாங்க பேசியிருக்கோம். இதைத்தான் நம்ம டிவிகே தலைவர் நம்ம விஜய் அண்ணாவும் இப்ப ரீசெண்டா ஒரு செய்தி ஒன்னு அறிவிச்சிருக்காரு. இந்த வீடியோல இந்த ஊழல் பற்றிய விவரம், அதன் தாக்கங்கள் மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் இது மக்கள் முடிவை எப்படி பாதிக்க போகுது என்பதை பற்றி முழுசா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுசா பாருங்க, ஏனென்றா இது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பற்றி இருக்கு. மேலும் இந்த வீடியோல உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ இறுதியில உங்க கருத்துக்களை கூறுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல டாஸ்மாக் என்றால் என்ன, அது எப்படி இயங்குது என்பதை புரிஞ்சுக்கொள்ளணும். ஃபர்ஸ்ட், டாஸ்மாக் வந்து தமிழ்நாட்டில் ஒரு மாநில மது விற்பனைக்கு கழகம் என்று சொல்றாங்க. இது தமிழ்நாட்டில் மது விற்பனையை மட்டுப்படுத்தி அரசுக்கு வருவாய் ஈட்டுவதற்கான உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்றாங்க. ஆனா இந்த டாஸ்மாக் இப்போது ஊழல் மற்றும் முறைகேடுல மையமாக மாறி இருக்கு. எப்படின்னு சொன்னா, இப்ப ரீசென்ட் டைம்ல அமலாக்கத்துறை சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட இடங்களில் சோதனை நடந்திருக்கு. இந்த சோதனையின் முடிவில் என்ன அதிர்ச்சி வந்திருக்குன்னு சொன்னா, ரூபாய் 1000 கோடிக்கு மேல் முறைகேடு நடந்திருக்கு என்று அமலாக்கத்துறை வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த முறைகேடுல வந்து என்னென்ன இருந்ததுன்னு சொன்னா, பணியாளர்களை பணியமர்த்தல் மற்றும் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கு. டாஸ்மாக் பணியாளரை பணியமர்த்துவதில் முறைகேடு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. டெண்டர் மூலம் வாகனங்கள் மற்றும் பார்வை உரிமங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மது பாட்டிலுக்கும் 10 முதல் 30 வரை கூடுதல் தொகை வசூலிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அதை விட மிக முக்கியமான விஷயம், நிறுவனங்களுடன் கூட்டு சேர்ந்து நிதி ஆவணங்களும் தவறாக கையாளப்படுது என்று முக்கிய பாயிண்ட் ஒன்று அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. இவை அனைத்தும் வந்து ஒரு நன்கு திட்டமிடப்பட்ட ஒரு முறைகேடு, வெல் ஆர்கனைஸ்ட் ஸ்கீம் என அமலாக்கத்துறை வந்து குறிப்பிட்டிருக்கு. இதை பார்த்தா இந்த சூழல், அதாவது இந்த ஊழல் மிகவும் நுட்பமான மற்றும் கைகேந்த மூலைகளால் நடத்தப்படுது என்று தெரிகிறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஊழலுக்கு திமுக அரசு எப்படி தொடர்புடையது என்பதை பார்ப்போம். டிஎம்கே அரசு தமிழ்நாட்டில் மகளிர் உரிமை தொகை, இலவச பேருந்து சேவை போன்ற நல்ல திட்டங்களை பெருமையாக பரிசாட்டுகிறது. ஆனா அதே நேரத்தில் மக்கள் நலனை கெடுத்து மதுவிற்கு அடிமையாக்கும் மது விற்பனையும் செய்யறாங்க. அதாவது நல்லதும் செய்யறாங்க, கெட்டதும் செய்யறாங்க. கெட்டதை மறைக்கிறதுக்காகத்தான் நல்லதுங்கிற ஒரு விஷயத்த அவங்க 20% 100க்கு செய்யறாங்க. மிச்சம் 80% அவங்க கெட்டவனை இந்த மாதிரி பிசினஸுக்காக மற்றவங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம விஜய் அண்ணா இப்ப வெளியே சொல்லியிருக்காரு. இந்த டாஸ்மாக் ஊழல் டிஎம்கே அரசின் ஊழல் வித்தைகளை, அதாவது கரப்ஷன் டாக்டிக் என்பதை மக்கள் முன்னால் வெளிப்படுத்தியிருக்கு. அமலாக்கத்துறையின் அறிக்கையை பார்த்தா இது ஒரு ஊழல் இலக்கியம், கரப்ஷன் லிட்ரேச்சர் என்று சொல்லலாம். மேலும் இந்த ஊழல் பணம் 2026 சட்டமன்ற தேர்தலில் டிஎம்கே வெற்றி பெற செய்ய பயன்படுத்தப்படும் என சிலர் குற்றமும் சாட்டியிருக்காங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் இதை ஏற்க மாட்டேங்கிறாங்க. 2026 தேர்தலில் திமுக அரசு மக்களால் ஒதுக்கி தள்ளப்படும் என்று விஜய் கூறியிருக்கார் நம்ம அண்ணா. இதை பற்றி நாம் அடுத்த பதில பேசுவோம். இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் பற்றியும் பேசுவோம். இந்த சூழல், முக்கியமா இந்த ஊழல் முறைகளில் மக்கள் மனதில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஃபர்ஸ்ட், தமிழ்நாட்டின் மக்கள் ஊழலை எப்போது எதிர்கொள்வாங்க? இந்த டாஸ்மாக் ஊழல் திமுக அரசின் நிர்வாகத்தில் உள்ள குறைபாடுகள் மக்கள் முன்னால் வெளிப்படுத்தியிருக்கு இப்ப ரீசென்ட் டைம்ல. மேலும் இந்த ஊழல் பணம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் என்று சந்தேகப்படுகிறது. எலெக்ஷன் வந்தாலே இந்த கருப்பு பணம் தான் அதிகமா பாயுது. ஆனா ஃப்ரெண்ட்ஸ், மக்கள் இனி இதை ஏற்றுக்கொண்டே ஆகணும், புரிஞ்சு கொண்டே ஆகணும். மெச்சூரிட்டிக்கு வாங்க. 2026 தேர்தலில் திமுக அரசு மக்களால் ஒதுக்கி தள்ளப்படும் என்று விஜய் என்ன ஸ்ட்ராங்கா சொல்ல வர்றாரு. இது மக்களின் கோபத்தையும் வெளிப்பாடும் கட்டாயம் காட்டிய தருணம். மேலும் இந்த ஊழல் முறைகேடுகள் தொடர்ந்தால் தமிழ்நாட்டு எதிர்காலம் கேள்விக்குரிய. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோல டிஎம்கே அரசு மற்றும் டாஸ்மாக் ஊழலை பற்றி விவரமாக பார்த்தோம். இந்த ஊழல் முறைகேடுகள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை பாதிக்கும், இது 100% ஷுவர். நீங்க தான் 2026 ஆண்டு நம்ம அண்ணா விஜய் அண்ணாவை, அதை நம்ம டிவிக்கு கட்சி ஜெயிக்க வைக்கணும். நம்ம அண்ணாவை நீங்க சிஎம்க்கு கொண்டு செல்லணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். பை எஸ்பி கேட்ஸ்.